பொது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளினுடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகளினுடைய நிலை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கும்பகோண கோட்டத்தின் அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மண்டலத்திற்கு உட்பட்டு 11 கிளைகள் இயங்கி வருகிறது. காரைக்குடி மண்டலத்தில் இருந்து நகர பேருந்துகள் 224, புறநகர் பேருந்துகள் 473, மாற்று பேருந்துகளாக 47 என மொத்தம் 747 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் நகர பேருந்துகள் 577 வழித்தடங்களிலும் புறநகர் பேருந்துகள் 282 வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான பேருந்துகள் மிகவும் சேதமடைந்த நிலையிலேயே இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை எழுப்புகின்றனர் பேருந்து பயணிகள். பஸ்ஸில் ஏறும்போது கொள்ளும்போது பஸ்ஸில் படிகளில் தகரம் நீட்டிக்கிட்டு இருக்குது. செருப்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டுருது. நாங்கள் நேற்று பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது இந்த கையில் கம்பி இருந்து கிழிச்சு விட்டுருச்சு. ஒரு வாட்சியே வந்து கீழே விழுந்து பஸ்ஸு டயரில் மாற்றி வீணாக போச்சு. 1500 வாட்சி ஒன்று அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதாவது பஸ்ஸுக்குள்ளே நிறையா ஓட்ட உடசலாக இருக்குது. ஒரு பஸ்ஸுலாம் கொஞ்சம் ஏறி டம்முண்டு விழுந்தா பொத்துக்கிட்டு கீழே போயிருந்தவங்களுக்கு அந்த மாதிரி பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிர்வாகம் சரி பண்ணி வைக்கணும். கவர்மெண்ட் பஸ் வந்து பப்ளிக் தான், சேவை செய்கிறதுக்கு தான். இப்படி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சீட்டு மோசமாக இருக்குது, கம்பி ஆண்டிசிங்கமாக இருக்குது. அந்த கம்பி சீட்டு உடஞ்சிருக்குது. நிற்கிறவங்க கீழே விழுந்தாங்கன்னா தவறி விழுந்தாங்கன்னா உடஞ்சி போயிடும். இது வந்து மேலிடத்துக்கு சொல்ல பண்ணுமா டிரைவர் கண்டக்டர் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்து செய்யணும். நாங்கள் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணி பார்த்துட்டோம். ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் டயத்துக்கு வரணும், வண்டி வர மாட்டேங்குது. ரொம்ப சிரமங்களாக இருக்குது. நகர பேருந்துகள், நீண்ட தூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் என பெரும்பான்மையான பேருந்துகள் பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ள நிலையில்தான் உள்ளது. இதனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பயணம் செய்ய வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கும் பயணிகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். ஸோ இங்கே நான் நிறைய பஸ் கவர்மெண்ட் பஸ் பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து ஒரு கண்டிஷனாக இல்லை. ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ தான் வந்து புது பஸ்ஸே இங்கே இருக்குது. மற்றபடி நிறைய பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பழைய பஸ் தான் இருக்குது. பழைய பஸ்ஸாக இருக்கிறதா என்ன பண்ணணும்னா அடிக்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அடிக்கடி எஃப்சி விடணும் ஆர்டிஓ ஆஃபீஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் வந்து நிறைய எஃப்சியே விடுறதில்ல. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாகி மரபு போட்டு இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுது நல்லா. ஸோ வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணி இவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பழுதான பேருந்துகளில் கோடை காலத்தில் பயணம் செய்வதை விட மழை காலங்களில் நனையாமல் பயணிப்பது மிகவும் சவாலான ஒன்று என்றும், இதனால் அரசு பேருந்து பயணம் என்றாலே ஒருவித அச்சத்துடனே பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பேருந்து பயணிகள். அரசினர் பேருந்துல மழை காலங்கள்ல ரொம்ப எந்த பயணிகளுமே பயணிக்க முடியாத அளவுக்கு உள்ளரவே கொடையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறது மாதிரி இருக்கு. ஒழுகுது, அவ்வளவுதான். இப்ப இது மாதிரி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்கிறதுக்கு மேல ஒரு நோயற்ற இது இல்லாம இருக்கலாம். நல்லபடியா கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். இதனால மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாயம் பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கும் பயணிகள் பல வருடமாக பராமரிப்பின்றி விடப்படுவதால் தான் மிகப்பெரிய அளவில் சேதமடையும் நிலை ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். பயணிகளின் வேதனை குறித்து காரைக்குடி மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது பேருந்துகள் பராமரிப்பில் உரிய கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.